ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். பெரியபாளையத்துக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அதுக்கான வீடியோவில் நாங்கள் எடுத்து போடுறோம். சரியா, பாருங்கள். ரெடியாகி இருக்கிறேன். இதுதான் காஸ்டியூமு, வேறு சட்டை எதுவுமே என்கிட்ட இல்லை. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இதுதான் வந்து போட்டுட்டு போகிறோம். ஸோ நாங்கள் போயிட்டு எல்லாமே எடுத்து நாங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஹாய் ஃபேமிலிஸ், நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன ஒன்றா சாப்பிட போயிட்டோம். ஸோ பொங்கல் வைக்கணும்னால சாப்பிடாம போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் டவுனாக தெரியும். பசி மயக்க சாப்பாடு செஞ்சுருக்கேன் வீட்டில். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து அம்மன் பாதத்துலேருந்து இந்த பூ மாலையை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தோம். சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்துட்டு நாங்கள் செஞ்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்றோம். நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வீடியோலாம் எடுத்து போடலாம். ஃபஸ்ட் டைம் போகிறதில்ல, ஃபேமிலியாக போயிருந்தோம். எங்கள் அப்பா, நான், எங்கள் அக்கா, எங்கள் ஒய்ஃபு, எங்கள் சித்தியெல்லாம் போயிட்டு இருந்தோம். எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் தம்பியெல்லாம் போயிருந்தோம். ஸோ வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன், முடியல. பட் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஸோ சாமி கும்பிட்றது, பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்க முடியல. ஏதோ என்னால் வந்துட்டு பொங்கல் அந்த இது மட்டும் தான் எடுத்தேன். எடுக்கணும் தான் தோணுச்சு. பட் நிறைய கூட்டம், கோயிலுக்கு போனால் கூட்டம் தானே இருக்கும். சரி, நான் எடுக்க முடியல. அந்த போலீஸெல்லாம் இருந்தாங்களா, சரி பயமாயிடுச்சு தானே கேட்பாங்களோன்ட்டு. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் போகலான்னு இருக்கிறேன். அப்போ போகும்போது கண்டிப்பாக எடுக்கலான்னு இருக்கிறேன். சரியா, நான் மன்னிச்சிடுங்க, நான் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே ஒரு பொங்கல் வச்சு அது ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் போடுறேன். சரியா, அதை பாருங்கள். ஓகேவா. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம் பிரிட்ஜு மேலே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்துட்டு என்னப்பா மொட்டை அடிச்சிக்கிறியான்னு கேட்டார். இல்லைண்ணா, நாங்கள் மொட்டை அடிக்கிறதில்ல, பொங்கல் தான் வைக்க வந்தோம். அப்படி அடிக்கிற மாதிரி தான் சொல்கிறேன், அதுக்குன்னு டைம் பிடிக்கும்னு சொன்னோம். அப்புறம் பார்த்துட்டு அந்த இடத்துல நாங்கள் பொங்கலை வச்சுட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு நாங்கள் குரூப்பாக ஒரு சின்னதாக ஒரு அடையாளத்துக்காக வந்துட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். நாங்கள் கோயில் நெக்ஸ்ட் டைம் பிளான் இருக்கேன். அப்போ வந்துட்டு நான் அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.